உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான திரைப்படத்தினுடைய விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். உண்மையிலே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல திரைப்படம் பார்த்ததற்கான ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை உருவாக்கிய ஒரு திரைப்படம் தான் வீரய்ய மக்கள் அப்படின்னு. உண்மையிலே எதேச்சா தான் அந்த திரைப்படத்தை பார்த்தோம். மனசளவுல இன்னைய வரைக்கும் அந்த படத்தினுடைய தாக்கம் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, யூடியூப்ல அந்த படம் இருந்துச்சு. கேஷுவலா தான் பார்த்தோம். ஆனா அந்த படத்துல இருக்கிற சில முக்கியமான கருத்துக்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கணும். ஸோ அந்த கதையினோட முக்கியமான போக்கு என்ன அப்படின்னா, ஒரு வயசான அம்மா அவங்களுடைய பசங்க. ஸோ அவங்களுக்குள்ளே சொத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள். இதுதான் அந்த திரைப்படத்துல முக்கியமான காட்சி. அந்த அந்த ரெண்டு பசங்களுக்கு திருமணம் ஆகுது. திருமணமாகி அவங்க குடும்பத்துல சில பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ அந்த பிரச்சனைகள் ஏற்படுறது தான் இந்த படத்தினுடைய முக்கியமான கருத்து தான். ஸோ இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு போக ஆரம்பிக்கும் போது திடீரென்று அந்த ஊர்ல ஒரு பஞ்சம் வருது. என்னன்னா விவசாயமே செய்ய முடியாது அப்படின்னு. அண்ணன் தம்பி அதோட அவங்களுடைய தங்கச்சி, இந்த 3 நபர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய ஒரு பெரிய சண்டை. அந்த சண்டை தான் இந்த படத்தினுடைய முக்கியமான காட்சி. முதல்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த அண்ணன் என்ன சொல்றாருன்னா தம்பி கிட்ட சொல்ற, டேய் இந்த ஊர்ல பஞ்சம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்மளால இங்க பழைக்க முடியாது, திருப்பூர்ல பனியன் கம்பெனில எனக்கு ஒரு வேலை கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, நான் அங்க போயிடுறேன் அப்படின்னு தன்னுடைய தம்பி கிட்ட சொல்றாரு. அப்போ உடனே அந்த தம்பி சொல்றார், இல்லைண்ணே நான் போறேன், நீ இருந்து இங்க விவசாயத்தையும் ஆட்டாவெல்லாம் நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்றான். உடனே அண்ணன் சொன்ன, இல்லடா நீ இருக்கிறதா முறை, நான் என் ஃபேமிலியோட கூப்பிட்டுட்டு நான் திருப்பூர் பனியன் கம்பெனி வேலைக்கு போயிடறேன் அப்படின்னு சொல்றான். உடனே தம்பி என்ன, சரிண்ணே நீங்க என்ன சொல்றீங்க கரெக்டா இருக்கும், நான் கண்டிப்பா நீங்க சொல்றதை நான் செய்யறேன் அப்படின்னு அவன் சொல்றான். உடனே இவன் என்ன பண்றான், ஃபேமிலியோட திருப்பூர்ல இருக்கிற ஒரு பனியன் கம்பெனி வேலைக்கு போயிடுறான். தம்பி இருக்கிற கொஞ்ச நெஞ்ச வேலைகள்ல கிராமத்துல இருக்கிற அந்த விவசாயத்தை பார்த்துட்டு அம்மாவையும் பார்த்துட்டு இருக்கான். இடையில என்ன நடக்குது அப்படின்னா, மாதத்துக்கு ஒரு முறை அம்மாவுடைய செலவுக்கும் தன்னோட குடும்ப செலவுக்காக அண்ணன் அங்கிருந்து பணத்தை அனுப்புறான். இவனும் அந்த பணத்தை வாங்கி செலவு செய்யறான். ஒரு மாதம் 2 மாதம் போகும்போது இந்த பணத்தை அந்த தம்பியுடைய மனைவி போஸ்ட்மேன் காசை வாங்குறான். உடனே அவங்க அம்மா என்ன சொல்றாரு, என் புள்ள மேல இருந்து கஷ்டப்பட்டு கொடுத்தனுப்புறான், பத்திரமா பார்த்து செலவு பண்ணுமா அப்படின்னு அந்த அம்மா தன்னோட சின்ன மருமக கிட்ட சொல்றாங்க. உடனே இந்த அம்மா அழுதுக்குன்னு உள்ள போயிட்டு அவங்க வீட்டுக்காரர் வந்தோடனே, அதாவது அந்த அண்ணனோட தம்பி அவர்கிட்ட, உங்க அம்மா இந்த மாதிரி சொல்றாங்க, நாம உங்க அண்ணன் கொடுக்குற காசுல தான் நம்ம படிக்கிறோமா அப்படின்னு ஏட்டிக்கு போட்டியா சொல்லவே அவங்க கோவம் அவங்க அம்மாவை திட்டிடுறான். உடனே இந்த அம்மா என்ன பண்ணுது, இதுக்கு மேல உங்கள்கிட்ட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு கோயிலுக்கா போயிட்டு பிச்சை எடுக்க போயிடுச்சு. அந்த கோவில் எங்கடான்னா, அந்த தங்கச்சியை கட்டி கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த ஊர்ல தான் இந்த அம்மா போயிருக்கு அந்த கோவில். அப்ப அந்த கோவிலான வரவங்க எல்லாம் இந்த வீரய்ய மக்கள்ல படத்துல வரக்கூடிய அந்த அம்மா தான் வீரையா, ஏம்மா உனக்கு அந்த நிலைமை அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கும் போது உடனே அந்த அம்மா என்ன சொல்றது, எதுவுமே சொல்லலை. இப்ப எல்லாரும் வீட்டுக்கு போவாங்கன்னா போக மாட்டேங்குது. அந்த பொண்ணு கிட்ட போய் யாரோ சொன்னாங்க, அம்மா உங்க அம்மா அந்த கோவில் அங்க உட்காந்து இருக்கு, பெச்சு எடுத்துட்டு இருக்கு, நீ போய் கூட்டு வாமா உங்க அம்மாவுன்னு சொல்லுங்க. அப்ப அந்த பொண்ணு வேகமா ஓடுறா. அவளுடைய கணவன் என்ன சொல்றா, என்ன மீறி நீ போனா நான் சும்மா விட மாட்டேன், ஏற்கனவே நிறைய நகை எனக்கு போடல, அதெல்லாம் குறை வச்சிருக்கிறாங்க, நீ பாட்டுன்னு வேலையை பாரு அப்படின்னு அந்த அம்மா அந்த ஆள் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றான். இது ஒரு கதை அங்க. இதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, யாரோ ஒருத்தர் பெரிய பிள்ளைக்கு கடுதாசியோ இல்ல தொலைபேசி வழியாகவோ விஷயத்த சொல்றாங்க, இந்த மாதிரி எங்க அம்மா இங்க உக்காண்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பெரிய பையனும் ஓடி வரான். ஓடி தங்கச்சியும் ஓடி வருது. அப்ப சொல்றான், உங்களால ஆத்தாவுக்கு ஒரு சோறு போட முடியல, அப்புறம் என்னத்துக்கு வரீங்க, நீங்க எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. இந்த சூழ்நிலையை தாங்காத அந்த அம்மா இறந்துருது. இந்த சாவுல 3 பேரும் வராங்க. அப்போ இந்த தங்கச்சி ஓடி வந்த போது, எப்ப நீ அம்மாவுக்கு ஒரு சோறு போடுவியோ நீ ஒண்ணுமே இந்த குடும்பத்துல வராத,
நீ என் தங்கச்சி இல்லைன்னு சொல்லி தங்கச்சி முடியாது. தம்பி என்ன சொல்றான், இதுக்கு மேலே என்ன உங்ககிட்ட வாழ விடும்ல, எனக்கு என் சொத்தை பிரிச்சு கொடு அப்படின்னு தம்பியும் கேட்கிறான். ஸோ இந்த பிரச்சனையில ஊரு கூடி அந்த சொத்து பிரிக்கிற வேலையை செய்யறாங்க. அப்போ அந்த அண்ணன் என்ன சொல்றான்னா, யாருக்கு என்ன ஒண்ணுமோ கொடுத்துருங்க, நான் எதுவும் குறுக்க நிக்கல அப்படின்னு சொல்றான். அப்புறம் இவங்க என்ன சண்டை போட்டு உன் சொத்தே வேணான்னு தம்பி சண்டை போட்டு போறான். தங்கச்சியும் போயிடுது. கொஞ்ச நாள் இப்படியே நடக்குது. ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு பிறகு தம்பிக்கு இதயத்துல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. அண்ணனுடைய பையன் தான் ஹாஸ்பிட்டல்ல போய் ஹெல்ப் பண்றான். அதுக்கு அந்த தம்பியினுடைய, அதாவது அவங்க சித்தப்பாவுக்கு இவன் போய் செய்யறான். அப்போ இந்த சித்தப்பாவுடைய பையன் அவங்க பெரியப்பா புள்ளகிட்ட நீ செஞ்ச உதவிக்கு நன்றின்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறான். அப்ப அவன் சொல்றான், நான் ஒன்னும் உனக்கு செய்யல, என் சித்தப்பாக தான் செஞ்சேன் அப்படின்னு தன்னோட கருத்தை பதிய வச்சுட்டு இவன் போயிடறான். இதுல இன்னொரு முக்கியமான சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, அந்த தங்கச்சியோட பொண்ணு சண்டை போடுது, என் பொண்ணை கட்டிக்கணும் அப்படின்ட்டு. யாருமே ஒன்றும் சேரல. இடையில என்ன நடக்குதுன்னா, இவங்க 2 பேரும் விரும்புறாங்க. அதாவது அத்தை பொண்ணும் இவனும் விரும்புறாங்க. இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் இவனோட திருமணம் தான். இது இப்படியே போக அந்த தம்பி மீண்டு எழுந்து வரான். ஓரளவுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பக்குவம் அடைஞ்சிடலாம். அப்போ அவங்க தம்பிக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்ற விஷயத்த கேள்விப்பட்டதுமே அவங்க அண்ணனுக்கு மனசே துடிக்குது. 2 பேரும் சின்ன வயசுல விளையாடினதை நினைவுபடுத்தி பார்க்கறான். படுத்துக்கிட்டே அழுகுறான். இப்போ கூட இருக்கிறவங்களாம் சொல்றாங்க, என்னன்னு ஒரு 8 போய் பார்த்துட்டு வாங்க, எல்லாரும் பார்த்துட்டாங்க அப்படின்னா அண்ணங்காரன் என்ன பண்றான்னா முள்ள தம்பியை பார்க்கறதுக்கு போறான். அப்ப தம்பிக்கும் ஒரு மனசு ஒரு கஷ்டம், ஐயோ அண்ணனை நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு அண்ணனை கட்டி பிடிச்சுன்னு அழுகுறான். ஸோ இது 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. இதன் பிறகு என்ன நடக்குதுன்னா, தங்கச்சி என்ன சொல்லுது, சண்டை போட்டு வருது, என்னை விட்டுட்டு நீங்க 2 பேரும் மட்டும் ஒன்னா சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. மொத்தம் 3 பசங்க. இன்னொரு தம்பி ஒருத்தர் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு ஒரு தம்பி. அவன் மெட்ராஸ்ல வேலைக்கு போயிட்டான். இவங்க 2 பேரையும் பிரிச்சுட்டு அவன் போயிட்டான். அவனும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காதல் திருமணத்தின் காரணமாக அங்கேயே செட்டில் ஆயிட்டான். அவன் ஊருக்குள்ள வரல. சரி, கடைசியில இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தங்கச்சியுடைய பொண்ணையும் தன்னுடைய மகனை கட்டி வைக்க முடிவு செஞ்சு 3 குடும்பம் ஒன்னா சேர்ந்துது. இந்த 3ஆவதா அந்த தம்பியை கூப்பிடுறதுக்கு இவங்க 2 பேரும் போறாங்க. கடந்த கால விஷயங்களை பத்தி பேசுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கமா இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப நம்ம குடும்பத்துல திருமணத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க கூப்பிட்டதுமே அவனும் அந்த சொந்த ஊருக்கு வராங்க. ஸோ இதுதான் அந்த கதையினுடைய முக்கியமான கருத்து. கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா, அண்ணன், தம்பி, அவங்களுடைய தம்பி, தங்கை, இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்றாங்க. ஸோ இதுதான் அந்த திரைப்படத்து முக்கியமான கதை. கடைசியில சொந்தம் விட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் திருமணம் செய்து வைக்கிறாங்க. அப்போது எல்லாரும் ஒன்னா சேர்றாங்க. அந்த அம்மா இறந்த இடத்துல போயிட்டு எல்லாரும் நின்று ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த திரைப்படத்துக்கு முக்கியமான காட்சி. உண்மையிலே சொல்ல போனா அது ஒரு நல்ல புகைப்படம் அப்படின்னு சொல்ல விட நல்ல ஒரு திரைப்படம். அதாவது அந்த உறவுகள் மிஸ் ஆகாம மொத்த பேரும் ஒன்னா சேர்றது ஒரு நல்ல ஒரு நிகழ்வு. இந்த திரைப்படத்துல நான் எதிர்பார்த்த விஷயம் என்னன்னா, எல்லாரும் ஒன்னா சேர்றாங்கன்னா உண்மையிலே ஒன்னா சேர்றாங்க. சரி, சினிமா தான், சினிமாவா இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கையோட கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நிறைய நேரங்கள்ல மனிதர்களுக்கிடையே, உறவுகளுக்கிடையே பண ரீதியாகவும் மற்றும் அந்த மற்ற விஷயங்களுக்கு சொத்து ரீதியாகவும் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இதையெல்லாம் தாண்டி எல்லோரும் ஒன்று சேர்றது பார்ப்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. உண்மையிலே இந்த 2026 அதாவது ஒரு ரொம்ப எமோஷனலா பார்த்த படம் எதுன்னு கேட்டீங்கன்னா வீரைய மக்கள். ஸோ அந்த வீரையா அப்படின்ற அந்த அம்மாவுடைய குடும்பம் எல்லோரும் ஒன்று சேர்வதுதான் அந்த திரைப்படத்தின் முக்கியமான காட்சி. உண்மையிலே இந்த திரைப்படம் ஒரு சிறப்பான திரைப்படம். இதை பார்ப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பாருங்க. உங்க மனசும் உங்க இதயமும் ரொம்பவும் நெகிழ வாய்ப்பை கொடுக்கும். நன்றி.